ஆளும் தமிழ் நேரில் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம சேனலில் வந்து டிஃபென்ஸ் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸுங்களை நம்ம ஷார்ட்ஸாகவும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். கூடவே ஃபுல் லென்த்தான வீடியோஸாகவுமே நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. இப்போ இந்த வீடியோவில் எந்த சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா, உக்ரைன் போரை நிறுத்துறதுக்காக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முதல் முறையாக ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கிட்ட நேரடியாக பேசியிருக்காருங்க. அதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆளும் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் அது எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். கடந்த 75 வருஷமா அமெரிக்கான்ற மிகப்பெரிய வல்லரசுக்கு இணையா டெக்னாலஜிக்கலாகவும் ராணுவ ரீதியாக ஒரு வல்லரசா இருந்துட்டு இருக்கக்கூடிய நாடா இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவில் பூஸ்ட் ஆகிருக்கக்கூடிய நாடா சைனா இருந்தாலுமே கூட எந்த வகையிலும் அமெரிக்காவுக்கு இணையான ஒரு பெரிய வல்லரசா வந்து சைனாவால் வர முடியாதுங்க. பொருளாதார ரீதியாக அவங்க முயற்சி பண்ணாலுமே கூட ராணுவ ரீதியாக டெக்னாலஜிக்கலி ஸ்ட்ராங்கான ஒரு கண்ட்ரியா இப்போ வரைக்கும் சைனா இல்லை. ஆனால் அதே சமயம் அமெரிக்காவுக்கு இணையான பொருளாதாரத்தை வச்சிருக்கக்கூடிய நாடா ரஷ்யா இல்லாட்டி போனாலுமே இப்போ வரைக்கும் உலகத்துல அமெரிக்காவோட அதிகப்படியான வெப்பன் டெக்னாலஜியும் மேலும் ராணுவத்தோடைய முப்படைகளில் பயன்படுத்தக்கூடிய புது புது ஆயுதங்களை பெரிய அளவில் உருவாக்கக்கூடிய நாடா ரஷ்யா தாங்க இருந்துட்டு இருக்காங்க. ரஷ்யா உருவாக்கக்கூடிய ஆயுதங்கள் அமெரிக்கா மட்டும் இல்ல உலகத்தையே அதிர வைக்குதுன்றதான் யதார்த்தமான உண்மையா இருக்குது. ரஷ்யா இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு பெரிய ராணுவ வல்லரசா இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அவங்க உருவாக்கி வச்சிருக்கக்கூடிய சாத்தான் 2 நியூக்ளியர் மிசைலால ஒரு நாட்டையே அழிக்க முடியும்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நியூக்ளியர் பவர்ல இயங்கக்கூடிய போர்வஸ்னிக் மிசைல் ஆகட்டும், அதுக்கப்புறம் ஐகேந்தர், ஜிர்கான் மாதிரியான ஹைப்பர்சானிக் மிசைலுமே ரஷ்யாவுடைய ராணுவத்தில் இருந்துட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஆயுதங்கள் அமெரிக்கா கிட்டே இல்லைன்றத தான் ஜியோபாலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சுட்டி காட்டுறாங்க. இந்த மாதிரி ரஷ்யான்ற மிகப்பெரிய ராணுவ வல்லரசை எப்பவும் நிம்மதியாவே இருக்க விடக்கூடாதுன்றது அமெரிக்காவுடைய ஒரு வாழ்நாள் கனவா இருந்துட்டு இருக்குங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் அமெரிக்கா எப்பவுமே எதனா ஒரு விஷயத்த பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் உக்ரைன் ரஷ்யாவோட எல்லையை பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய நாடை சீண்டி விட்டு அது மூலமா 2 நாட்டுக்கு நடுவில் போரை ஏற்படுத்தி விட்டாங்க. அந்த உக்ரைன் ரஷ்யா போர்ன்றது இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு முடிவு இல்லாமல் நடந்துட்டு தாங்க இருந்துட்டு இருக்கு. அமெரிக்காவுடைய 46வது அதிபராக இருந்த ஜோ பைடனால தொடங்கி வைக்கப்பட்ட இந்த உக்ரைன் ரஷ்யா போரை என்னால நிறுத்தி காட்ட முடியும்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து முதல் முறையா எந்த நாடுகளும் எதிர்பார்க்காத வகையில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதினோட நேரடியா பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காருங்க. உக்ரைன் போரை நிறுத்துறதுக்காக ட்ரம்ப் கிட்ட விளாடிமிர் புதின் என்ன மாதிரியான நிபந்தனைகளை வச்சிருக்காருன்றத பத்தியும், மேலும் கிரீன்லாந்து நாட்டை போல உக்ரைனை கைப்பற்றி அங்கத்திய வளங்களை எடுக்க ட்ரம்ப் முடிவு பண்ணிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு மேல இருக்கக்கூடிய ஐகார்டை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வந்து நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ வரைக்கும் உலகத்துல இருக்கக்கூடிய 150க்கும் அதிகமான நாடுகள்ல மிகப்பெரிய பரப்பளவு வச்சிருக்கக்கூடிய நாடு எதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அது ரஷ்யாவா தாங்க இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய பரப்பளவு வச்சிருக்கக்கூடிய ரஷ்யா அதே சமயம் மிகப்பெரிய அணு ஆயுத நாடாவும் இருந்துட்டு இருக்காங்க. இப்படி இருக்க போகும்போது ரஷ்யாவை எதிர்க்கணும்னா அமெரிக்காவும் அதுக்கேற்ற மாதிரி நியூக்ளியர் வெப்பன்ஸுங்களை வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹைட்ரஜன் பாம்ஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய தெர்மோ நியூக்ளியர் பாம்ஸுங்களையுமே நிறைய வச்சிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஆயுதங்கள் இருந்தாலுமே கூட அதை விட ஒரு பவர்ஃபுல்லான வெப்பனா அமெரிக்கா ரஷ்யாவை கார்னர் பண்றதுக்குன்னே தனித்துவமான ஒரு ஆயுதத்தை வச்சிருக்காங்க. அந்த ஒரு வெப்பன் எதுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நேட்டோன்ற ஒரு கூட்டமைப்பு தாங்க. அமெரிக்காவோட சேர்த்து 32 நாடுகளை உறுப்பினர்களாக கொண்ட இந்த நேட்டோ கூட்டமைப்புக்குன்னு தனியா ராணுவம் கூட இருந்துட்டு இருக்குங்க. இப்படி இருக்க போகும்போது இந்த நேட்டோ கூட்டமைப்புல அமெரிக்கா உக்ரைனை பிடிச்சி உள்ள போட பார்க்க போகும்போது அந்த நிமிஷமே இதுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்த விளாடிமிர் புதின் 2022ல ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் ஒரு டாபிக்ல ரஷ்யா வந்து உக்ரைன் மேல நேரடியா போர் தொடுத்தாங்க. 2022ல இருந்து இப்போ வரைக்கும் தொடர்ச்சியா 3 வருஷமா நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போரை 2025ல நான் அமெரிக்காவுடைய அதிபரா வந்த உடனே நிறுத்துவேன்னு ட்ரம்ப் சொன்னாரு. அதுக்கேற்ற மாதிரி பதவி ஏத்துக்கிட்ட நாள்ல இருந்து இந்த போரை முடிவு கொண்டு வரதுக்கான விஷயங்களை ட்ரம்ப் வந்து வேகமாக்க ஆரம்பிச்சாருங்க. அந்த வகையில் எப்போ வேணா உக்ரைன் அதிபர்கிட்டையும் புதின் கிட்டையும் ட்ரம்ப் பேசுவாருன்ற மாதிரி தான் எக்ஸ்பர்ட்டுங்க சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி முதல் முறையா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் கிட்ட போன் மூலமா ட்ரம்ப் வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு. விளாடிமிர் புதினுக்கும் ட்ரம்ப்புக்கும் நடுவில் பல மணி நேரம் நடந்த இந்த பேச்சுவார்த்தையில் ட்ரம்ப் என்ன விஷயங்களை குறிப்பிட்டு பேசியிருக்காருன்னா, உக்ரைன்ன்ற நாடே இந்த போரால முழுக்க நிர்மூலமாகி போயிருக்கு, அங்க உயிரிழப்புகள் இல்லாத போர் நடக்காத ஒரு நாளை பார்க்க தான் நான் காத்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ட்ரம்போட இந்த பேச்சுக்கு புதின் என்ன பதில் சொல்லியிருக்காருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா,
நாங்க வந்து போர்களை விரும்புறது கிடையாது, ஆனா இந்த உக்ரைன் போர்ன்றது அமெரிக்காவால எங்க மேல திணிக்கப்பட்ட ஒரு போர். நீங்க அதாவது அமெரிக்காவும் உங்களுடைய கூட்டாளி நாடுகளும் ரஷ்யான்ற ஒரு வல்லரசு அழிக்க பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷமே ரஷ்யா உலகத்தையே அழிக்கும்ன்றத நீங்க புரிஞ்சுக்கணும்ட்டு ட்ரம்பையுமே வந்து புதின் நேரடியா வார்ன் பண்ணியிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம போரை நிறுத்துறதுக்கான சில நிபந்தனைகளையுமே வந்து ட்ரம்ப் கிட்ட புதின் வச்சிருக்காரு. புதின் என்ன மாதிரியான நிபந்தனைகளை வச்சிருக்காருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க 2014 உக்ரைனுடைய கிரிமியா பகுதியை கைப்பற்றணும், அதுக்கப்புறம் இப்ப இந்த போர்ல ஏறத்தாழ 25% உக்ரைனுடைய பகுதிங்க ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, அந்த இடங்களை எங்களோட இணைச்சிக்கிறத நீங்க வந்து ஏத்துக்கணும். இதுக்கு அடுத்தபடியா இந்த போருக்கு முக்கியமான காரணமா இருக்கக்கூடிய உங்களுடைய நேட்டோ கூட்டமைப்புல உக்ரைன் எந்த காலத்துல இணையக்கூடாது, அதுக்கான ஒப்பந்தத்துல உக்ரைனும் நீங்களும் கையெழுத்து போட்டு கொடுக்கணும்ன்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. இதுக்கு அடுத்தபடியா ரஷ்யாவை சுத்தி இருக்கக்கூடிய உங்களுடைய நேட்டோ ராணுவ தளங்களை நாங்க சொல்லக்கூடிய அளவுக்கு கிலோமீட்டருக்கு எட்ட கொண்டு போகணும், மேலும் ரஷ்யாவை சுத்தி இருக்கக்கூடிய நாடுகள்ல புதுசா எந்த நேட்டோ ராணுவ தளங்களையும் அமைக்க மாட்டேன்னு நீங்க வந்து அதுக்கான ஒரு அஷூரன்ஸை கொடுக்கணும். இதுக்கு அடுத்தபடியா புதினோடைய நிபந்தனை என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, ரஷ்யா மேல நீங்க தாறுமாற எக்கச்சக்கமான எக்கனாமிக் சாங்ஷன்ஸை போட்டு வச்சிருக்கீங்க, அது எல்லாத்தையும் அன்கண்டிஷனலா உடனடியாக கேன்சல் பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா சீக்கிரமாவே நம்ம நேர்ல சந்திச்சு பேசலான்றதையும் சொல்லியிருக்காருங்க. நாங்க வந்து போர் நிறுத்தத்தை பத்தி யோசிப்போம்ட்டு புதின் சொல்லியிருக்காரு. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ட்ரம்போட நேரடியாக போன்ல பேசியிருக்கக்கூடிய நிலைமையில இந்த பேச்சுவார்த்தை சம்பந்தமா உக்ரைனோடைய இப்போதைய அதிபராக இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி என்ன விஷயங்களை சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யாவோட எங்களுக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போரை நிறுத்துறதுக்கு நாங்களும் சில நிபந்தனைகளை வச்சிருக்கோம், அதையும் அமெரிக்கா கேட்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது ரஷ்யா எங்ககிட்ட இருந்து கைப்பற்றின பகுதிகளை திரும்ப எங்ககிட்ட ஒப்படைக்கணும். இதுக்கு அடுத்தபடியா ஜெலன்ஸ்கி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அமெரிக்கா எங்களை நேட்டோவில் சேர்த்துக்க மாட்டாங்க, அது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு, அந்த காரணத்தினால எங்களுடைய பாதுகாப்புக்காக அமெரிக்கா உக்ரைனுக்கு அணு ஆயுதங்களை கொடுக்கணும், கூடவே சேர்த்து ரஷ்யா திரும்ப எப்போவாவது போர் தொடுத்து வந்தாங்கன்னா உக்ரைனுடைய பாதுகாப்புக்காக அமெரிக்கா நேரடியாக போர்ல குதிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. மேலும் ரஷ்யாவுடைய படையெடுப்பால உக்ரைன்ற நாடே முழுசா செதஞ்சு போயிருக்குது, எங்களுடைய நாட்டோடைய ஹாஸ்பிட்டல்ஸ் ஆகட்டும், ஸ்கூலுங்க, அதுக்கப்புறம் ரெசிடென்ஷியல் பில்டிங்லாம் முழுக்க நிர்மூலமாகி போயிருக்கு, இது எல்லாத்தையும் மறு கட்டமைப்பு பண்ணணும், ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி உக்ரைன் நாட்டை பழைய மாதிரி கொண்டு வரதுக்கு அமெரிக்கா எங்களுக்கு உதவி பண்ணணும். அதுக்கு ஈடா உக்ரைனுடைய மண்ணுக்குள்ளார ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் நிறைய இருந்துட்டு இருக்கு, அதை வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே எடுப்போம், இதுல பெரும்பகுதி நீங்க எடுத்துக்குங்க, எங்களுக்கும் ஒரு சில பர்சன்டேஜ் கொடுங்க, இது மூலமா எங்களுக்கு போதுமான அளவு பணத்தை கொடுத்து உக்ரைன் நாட்டை பழைய மாதிரி கொண்டு வாங்கன்ட்டு ஜெலன்ஸ்கி வந்து ட்ரம்ப் கிட்ட சொல்லியிருக்காருங்க. உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த போரை நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தையில ஜெலன்ஸ்கி உக்ரைனுடைய வளங்கள் எல்லாத்தையும் அமெரிக்கா கிட்ட கொடுக்கறாருன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு முக்கியமான காரணமா ஜியோ பாலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்லக்கூடியது என்னன்னா, அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் வந்து கிரீன்லாந்து நாட்டை எப்படி அங்க இருக்கக்கூடிய ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ்க்காக அந்த நாட்டையே விலைக்கு வாங்கணும் ட்ரம்ப் பேசிட்டு வந்துட்டு இருக்காரோ, அதே மாதிரி தாங்க இந்த உக்ரைன் நாட்டில் இருக்கக்கூடிய ரேர் எர்த் மெட்டீரியல்ஸுக்காக போர் நிறுத்தத்தை வந்து கையில ஒரு ஆயுதமா வச்சுக்கிட்டு அந்த நாட்டோடைய இயற்கை வளங்களை முழுசா கைப்பற்றி அமெரிக்காவுக்கு கொண்டு போகணுன்றது ட்ரம்போடைய ஒரு குறிக்கோளா இருந்துட்டு இருக்குன்னு தான் ஜியோ பாலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்றாங்க. நம்ம பூமியில இருக்கக்கூடிய நாடுகள்லே சீனா, கிரீன்லாந்து நாட்டுக்கு அப்புறம் அதிகமான ரேர் எர்த் மெட்டீரியல்ஸை வச்சிருக்கக்கூடிய நாடா உக்ரைன் தாங்க இருந்துட்டு இருக்காங்க. உக்ரைன்ல டைட்டானியம், லித்தியம், யுரேனியம், தோரியம், நியோபியம், ருபீடியம்ட்டு நிறைய ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ்ன்றது இருந்துட்டு இருக்கு. ஏறத்தாழ $40 ட்ரில்லியன் அளவுக்கு மிகப்பெரிய அளவில் இயற்கை வளங்களை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாடா இன்னைக்கு உக்ரைன் வந்து இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால தான் எப்படியாவது அந்த நாட்டோடைய வளத்தை ஆட்டே போட்டு போகணுன்றது அமெரிக்காவுடைய ஒரு கனவா இருந்துட்டு இருக்குங்க. ரஷ்யாவோட உக்ரைன் போர் நடத்துறதுக்காக அமெரிக்கா இந்த நிமிஷம் வரைக்கும் எவ்வளவு பில்லியன் டாலர் பணம் கொடுத்திருக்காங்களோ அதை விட 100 மடங்கு அதிகமா தான் உக்ரைன் நாட்டுல இருந்து வளத்தை அமெரிக்கா எடுத்துன்னு போக போகுதுன்ட்டு ஜியோ பாலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்க போகும்போது உக்ரைன் ரஷ்யா போர் முடிவுக்கு வர்றதுன்றது ட்ரம்போடைய கையிலையும் புதினோடைய கையிலையும் தாங்க இருந்துட்டு இருக்கு. வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க, அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களை சீக்கிரமா வந்து ரீச் பண்ணும். இதுக்கு அடுத்தபடியா நாங்க கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதெல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷனுக்குள்ளார போனீங்கன்னா அங்க நிறைய அமௌண்ட்ஸ் காட்டும், அது மூலமாவோ இல்லனா QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை வந்து எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு நல்ல டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் இன்ஃபோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம
நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க. போர்கள் இல்லாத ஒரு மனித சமுதாயத்தை படைக்க கண்டிப்பா உலக தலைவர்கள் முன் வரணுங்க. அப்ப மட்டும்தான் உலகத்துல மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ முடியும். தனித்துவமான அறிவு வச்சிருக்கக்கூடிய நாம அதை வச்சு உலகத்தை வளர்த்தெடுக்க பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு போருங்க மூலமா அழிவுக்கு பயன்படுத்தக்கூடாதுன்றது தான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்குங்க.